வணக்க நண்பர்களே, இன்னைக்கு ரொம்பவே சுவையான ரொம்பவே காரசாரமான முட்டை வறுவல் எப்படி செய்யதான் பார்க்க போறோம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் எல்லாம் காயட்டும். எண்ணெய் எல்லாம் காஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக கடுகு உளுத்த பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதோடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, தட்டி வச்சிருக்க பூண்டு பல்லு, இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. ஒரே ஒரு தக்காளி பழம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்து அதில் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நான் உப்பு சேர்க்க போகிறதில்ல, மொத்தமாகவே இப்பயே நான் சேர்த்துக்கிறேன். தக்காளி பழம் நல்லா வதங்கட்டும். தக்காளி பழம் நல்லா வதங்கியிருக்கு. அடுத்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், வீட்டு குழம்பு மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க விடுவோம். அப்போ தான் உங்களுக்கு அந்த மிளகாய் தூளோட அந்த பச்சை வாசனைலாம் போகும். இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும். 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சாச்சு. தண்ணி எல்லாம் வத்திடுச்சு. எண்ணெய் பாருங்கள் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த சமயத்தில் வேக வச்ச முட்டை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி ஒரு 5 முட்டை வேக வச்சு எடுத்திருக்கேன். மசாலா முட்டைக்குள்ளே நல்லா இறங்குறதுக்காக முட்டையோட 4 பக்கமும் கீறி எடுத்திருக்கேன். இப்போ அடுத்ததான் முட்டையை சேர்த்துக்கலாம். மசாலாவில் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கும், அது நல்லா வத்தணும் உங்களுக்கு. முட்டை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்து விட்டாச்சு. பாருங்கள் மசாலா முட்டையோட நல்லா சேர்ந்து வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ரொம்பவே சுவையான காரசாரமான முட்டை வறுவல் தயாராகிடுச்சு. இந்த முட்டை வறுவல் பார்த்தீங்கன்னா மிளகு ரசம், சாம்பார் சாதம், லெமன் சாதம் எல்லாத்துக்குமே சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் என்ன மெஷர்மெண்ட் சொல்லணும் அதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, இந்த வீடியோ கொடுக்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி.